நீங்கள் பார்க்குற இந்த காட்சி ஏதோ சுவிட்சர்லாந்தோ அயர்லாந்தோ இல்லை நண்பா, தமிழ்நாடு. நம்ம தமிழ்நாட்டில் உள்ள கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் இருக்கிற கிலாவாரம்பள்ளி டேமு தான் அது. கர்நாடக அரசு தமிழகத்துக்கு தண்ணி தரதா சொல்லி திறந்து விட்டாங்கள்ல, அந்த தண்ணி தான் அது. ஒட்டுமொத்த கர்நாடகாவில் உள்ள ஃபேக்ட்ரியோட ரசாயன கழிவுகளை கஷ்டப்பட்டு சுமந்து கொண்டு வந்து தமிழ்நாட்டில் கொடுத்துருக்கு இந்த தண்ணி. எவ்வளோ ஒரு கஷ்டமான நியூஸ் நண்பா இது. இன்னைய தேதிக்கு பார்த்தீங்கன்னா அந்த டேமில் உள்ள எல்லா மீன்களும் செத்து மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு மீன் நாளைக்கு ஆடாகலாம், நாளைக்கு ஆடு நாளானைக்கு மாடாகலாம். அந்த மாடு மனுஷனாக ரொம்ப நாள் ஆகாது. அரசு கேள்வி கேட்கலன்னா கண்டிப்பாக இங்கே தமிழ்நாடு சுடுகாடாக மாற வேண்டிய நாள் வெகு தொலைவில் இல்லை. எங்கே தமிழக அரசுக்கு தான் ஓடிப்போன எம்எல்ஏக்களை பிடிச்சி வைக்கவும் ஓடாமல் பார்த்துக்கிறதுக்குமே நேரம் கரெக்டாக இருக்க. எங்கேருந்து இதெல்லாம் தமிழக அரசு பார்க்க போகுது? இது வரைக்கும் ஒரு வார்டு மெம்பர் கூட போய் பார்த்ததா எந்த ஒரு நியூஸ்லையும் நம்மளால் பார்க்க முடியல. தயவு செஞ்சு அரசு இதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். தமிழனான ஒவ்வொருத்தவனும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம வாழ்க்கையில் தேவையில்லாத எவ்வளோ விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நீங்கள்லாம் சேர்ந்தாதான் இதை தடுக்க முடியும். எல்லோருக்கும் நன்றி. நான் உங்கள் ஜே.